எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு வாட்டி சமையல் செய்றப்போ, புளி ஊற வைக்கிறது மறந்து போயிடும். அப்படியே ஊற வச்சாலும் ஒரு வாட்டிக்கு ஜாஸ்தி ஊற வச்சுட்டு, அது அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ணாம வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாரி வேஸ்ட் பண்ணாம, புளி ஊற வைக்க வேண்டிய அவசரம் கிடையாது. இந்த மாரி ஒரு கொஜ்ஜு ரெடி பண்ணிக்கணும்னா, நமக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு. இந்த கொஜ்ஜு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல இருக்கும். அதுக்கப்புறம் காபூலி சன்னா யூஸ் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்கும். ஃபர்ஸ்ட் காலங்காத்தால ஏஞ்ச உடனே டிஃபன் செய்யணும் இல்லையா? டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு தோசை மாவு பார்த்தா கொஞ்சமா இருந்துச்சு. சரி, அதுல இந்த மாதிரி துருவின கேரட், கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ், கொத்தமல்லி இல்ல, அதனால நானு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சுத்தமா சேர்க்கல. ஏன்னா ஒண்ணு வாயில பட்டுச்சுனாலும் அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க சாப்பிடுறது. அதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. ஆனா சேர்த்தா காரமா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல குழி பணியாரம் பேன் வச்சுட்டு, அதுல எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிக்கணும்னா அவ்வளவுதான், நடுவுல அப்படியே மாவா இருக்கும். அதனாலதான் சிம்லவே வச்சு ஃபுல்லா குக் பண்ணிக்கணும். இது மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தானே இருக்கிறோம். அந்த கேப்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக பப்பாயா கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். லஞ்ச் மதியமா குடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு டிஃபன் வேலை மட்டும் தான் பாக்குறேன். ஆனா ஸ்நாக்ஸுக்கு டைம் ஆயிடும் ஸ்கூல்ல நான் லஞ்ச் குடுக்கறதுக்குள்ள. அதுக்காக ஸ்நாக்ஸ் மட்டும் காலங்காத்தாலவே குடுத்து அனுப்பிடுவேன். அதுக்குள்ளவே எனக்கு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இட்லி மாதிரி நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வரணும்னா நீங்க கண்டிப்பா சிம்ல வச்சுதான் குக் பண்ணிக்கணும். நல்லா சிம்ல வச்சு குக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈஸியா டர்ன் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆயிடும் இல்லையா? சோ அதனால ஈஸியா டர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு மொத்தமா திருப்பிட்டு அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்ல வச்சு குக் பண்ணிக்கணும். ஒரு வாட்டிக்கு குழி பணியாரம் எடுத்தாச்சு. இன்னொரு வாட்டி ஊத்தி வைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை ஊத்துனது எங்களுக்கு பத்தாது. வீட்ல எல்லாருமே இதோட ஃபேன் ஆச்சே, அது எப்படி பத்தும்? சோ அதனால இருக்கிற மாவெல்லாம் ஊத்தி பாயில் பண்ணிக்கிறேன். ஆமா, உங்களுக்கும் குழி பணியாரம் பிடிக்குமா? பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஏன்னா நானே சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் இல்லையா? சோ மாவு காலி ஆயிடுச்சு. பிடிக்குமா பிடிக்காதான்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க அடிக்கடிக்கு செஞ்சுப்பீங்களா அப்படின்ட்டு கூட கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பசங்களுக்கு காலங்காத்தால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விருப்பத்தோட சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ஆச்சே, எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும். நல்லா ஹாப்பியா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நான் இது தொட்டிக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சிருக்கிறேன். இது கூட தொட்டிக்கிறதுக்கு எனக்கு கார சட்னி தான் பர்சனலா பிடிக்கும். பட் இன்னைக்கு என்னவோ எனக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. மதியத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னதுதான், காபூலி சன்னா ரைஸ் செய்ய போறேன். புலாவன்னு சொல்லலாம், பிரியாணின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். காபூலி ரைஸ் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் மேல குக்கர் வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, லவங்கம், எலாச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுலவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் கூட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கணும். இங்க கொத்தமல்லி, புதினா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா மட்டும்தான் இருந்துச்சு. சோ நான் புதினா மட்டும்தான் ஆட் பண்றேன். கொத்தமல்லி இல்லாதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்க வீட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கிட்டு டொமேட்டோ கூட நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் நைட்டே ஊற வச்சிருந்த காபூலி சன்னா, சுண்டல்னு சொல்லுவோம் இல்லையா? கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிற, காபூலி சன்னான்னு தான் சொல்லுவாங்க. தெரியல.
எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இது நான் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா குடிக்கிற தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கிறேன். ஏன்னா, அந்த தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த மாரி நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணி நல்ல தண்ணி தான் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ காபூலி சன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு, நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இதுலவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மொளகாத்தூளும் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அளவோட சேர்த்துக்கணும். நான் ஊத்துற கிளாஸோட 1 1/2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். எனக்கு ஊற வச்சிருக்கிற தண்ணியே 2 கிளாஸ் அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு, ஃபைனலா ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நிறையவே கம்மியா இருந்துச்சு. ஸோ நிறைய உப்பு சேர்த்துட்டு, கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற ரைஸ் சேர்க்கிறேன். நான் நார்மல் ரைஸ் தான் சேர்க்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ரைஸ் சேர்த்துன பிறகு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். ஒரு பாதி லெமன் பிழிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சுக்கினேன். ஏன்னா என்னோட குக்கர் கொஞ்சம் ஸ்லோவா, ஸோ அதனால 3 விசில் வச்சுக்கினேன். உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க விசில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விசில் ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகிற வரைக்கும் அப்படியே விட்டுடணும். குக்கரோட ப்ரெஷர், நம்மளோட ப்ரெஷர் கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்காக லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். எங்க வீட்ல இதுக்கு தயிர் பச்சடிலாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் ஒருத்தர் மட்டும்தான். அவருக்காக மட்டும் தயிர் பச்சடி செஞ்சு எல்லா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு, எங்க வீட்டுக்காரருக்கு கூட பிளேட்ல கொடுத்தாச்சு. பாத்தீங்களா ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில செய்யவே கொஞ்சம் கொழு கொழுன்னு ஆயிடுச்சு. லைட்டா, ரொம்ப இல்ல, லைட்டா தான் அப்படி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்துச்சு. மத்தபடி டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. நீங்க இது வரைக்கும் செய்யலைன்னா கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டுன்னே சொல்லலாம். அதுக்கு தான் நான் மசாலா கூட ஜாஸ்தி ஆட் பண்ணாம கொஞ்சமா ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கு கூட நான் பிளேட்ல போட்டு கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். மதியம் சாப்பாடு கூட ஆயிடுச்சு இல்லைங்களா? இனிமே ரெஸ்ட் தான் அப்படின்ட்டு நினைக்கவே வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்பதான் நம்மளுக்கு யூஸ் ஆகுற சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு சமையல் செய்யறப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நான் புளிகொஜு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாத்தீங்களா, இந்த புளி ஊற வச்சு ஒரு முறை யூஸ் பண்ணா இது அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தா அது அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம ஒரு முறை மறந்தே போயிடுவோம் புளி ஊற வைக்கிறதுக்கு. ஒரு வாட்டிக்கு காயெல்லாம் நல்லா பாயில் ஆகுறப்போ ஞாபகம் வரும். ஆமா இல்ல, நம்ம புளி ஊற வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவலை எல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி கொஜ்ஜு ரெடி பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு புளி கொஜ்ஜு ரெடி பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது புளில புளி கொஜ்ஜு செப்பரேட் பண்றத கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது கூட எனக்கு ஒரு 1/2 hourக்குள்ளவே ஆயிடுச்சு. மீதி வேலை எல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஃபர்ஸ்ட் புளி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டுல ரெடி பண்ண புளி அப்படின்னு நினைச்சுதான் நான் டைரக்டா சுடு தண்ணி ஊத்திட்டேன். நீங்க கடையில வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்டோம்னா சுடு தண்ணியில கொஜ்ஜு நல்லா செப்பரேட் ஆகும். சோ அதனால சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல கொஜ்ஜு செப்பரேட் பண்றது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா கொஜ்ஜு செப்பரேட்டா, அந்த வேஸ்டேஜ் செப்பரேட்டா, இதெல்லாம் தனித்தனியா ஆயிடும். ஆனா இந்த புளி ரொம்ப நல்ல புளி அப்படின்னே சொல்லணும். பிசைஞ்சிட்டே இருக்கிற கொஜ்ஜு வந்துனே இருக்கு. அந்த அளவுக்கு இதுல ஜாஸ்தி கொஜ்ஜு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப திக்கா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா பாயில் பண்றது ரொம்ப லேட் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நாமே ஒரு வாட்டிக்கு புளி ஊற வைக்கிறது மறந்து போயிடும். இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒர்க்கிங் உமன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஹடாவிடியா வேலை செஞ்சுட்டு சமையல் செஞ்சுட்டு வேலைக்கு போகணும் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சமையல் வேலை ஈஸியா இருக்கும். அச்சோ புளி ஊற வைக்கவே இல்லையே அப்படின்ட்டு கவலையே இல்லாம வேணும்னு நினைச்சப்போ எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு சமையல் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஸோ ஜாப் பண்றவங்க எப்பயாச்சும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சப்போ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கும். ஸோ அதனால சொல்றேன். இப்போ கொஜ்ஜெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டோம் இல்லையா?
அதுல வந்து செப்பரேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து இந்த மாரி பெரிய ஃபில்டர் வந்து யூஸ் பண்றேன். சின்னதா இருந்துச்சுன்னா ரொம்ப வேலை. ஸோ, அதனால பெரிய ஃபில்டர் எடுத்துக்கிட்டு, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு, கரண்டி விட கையில நல்லா பிரஸ் பண்ணோம்னா, நல்லா கொஜ்ஜு வந்து ஈஸியா செப்பரேட் ஆயிடும். ஸோ, அதனால கையில நல்லா ஃபோர்ஸ் குடுத்து, இந்த மாரி பிரஸ் பண்ணோம்னா, கொஜ்ஜெல்லாம் செப்பரேட் ஆயிட்டு, அதுல இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் கூட செப்பரேட் ஆயிடும். அதுலவும் மறுபடி இன்னும் கொஜ்ஜு ஜாஸ்தியாவே இருக்கு. அதுல மறுபடி சுடு தண்ணி ஊத்தி, மறுபடியும் பெசஞ்சு, சேம் ப்ராசஸ். இதே கரண்டில சேர்த்தி, ஃபில்டர் கரண்டில சேர்த்தி, இதே மாரி பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொஜ்ஜு வருதோ, அந்த அளவுக்கு நம்ப பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதே மாரி தான். இது இன்னொரு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். முன்னாடியே நம்ம புளில இருக்கிற புளிக்கொட்டை, அந்த அழுக்கு, அதெல்லாம் நாரு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா, நீங்க அந்த புளியோட டைரக்ட்டா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அது டைரக்ட்டா அப்படியே குக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நம்ப எவ்வளோதான் கிளீன் பண்ணாலும், அதுல கொஞ்சம் சிலது வந்து அழுக்கு இருந்தே இருக்கும். எனக்கு இப்படி செய்றதே ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால நான் இப்படி பண்றேன். உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டே எல்லா அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா, டைரக்ட்டா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு பாயில் பண்ணிக்க வேண்டியது தான். உங்க விருப்பம் தான். அந்த மாரி செஞ்சுக்கலாம். இல்ல இந்த மாரி செஞ்சுக்கலாம். பாருங்க தண்ணி ஊத்திட்டே இருக்கிறேன், வந்துட்டே இருக்கு. நல்லா புளியன்னு தான் சொல்லணும். இது நான் வந்து 1 கிலோக்கு கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கிற புளி வந்து, எந்த அளவுக்கு கொஜ்ஜு வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. நல்ல புளி தான். அச்சச்சோ! இது பார்க்கறதுக்கே எவ்ளோ பெரிய ப்ராசஸ் மாரி தெரியுது. எவ்ளோ நேரம் எடுக்குமோ அப்படின்னு நீங்க நெனைக்க வேண்டாம். இந்த கொஜ்ஜெல்லாம் செப்பரேட் பண்றதுக்கு எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல வச்சுட்டோம்னா, அது பாட்டுக்கு அது பாயில் ஆயிட்டு இருக்கும். நம்ம வேல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, 1 வருஷம் வரைக்கும் நம்ம புளி ஊற வைக்க வேண்டிய அவசரம் கிடையாது. ஸோ அதனால ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது. கவலைப்படாம ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புளிலோ இன்னும் கூட கொஜ்ஜு வந்துனே இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. லைட்டா தான் இருக்கு. சரி இதுக்கு மேல எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த புளி கூட வேஸ்ட் பண்ணாம இந்த மாரி ஒரு டப்பால வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கினீங்கன்னா, தீபம், குத்து விளக்கு அந்த மாரி கிளீன் பண்றப்போ இந்த புளி யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கிளீன் பண்ணோம்னா, நல்லா பளபளன்னு வந்துடும். நம்மளோட பழைய காலத்தோட கிளீனிங் ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு புளியில தான் நல்லா கிளீன் பண்ணுவாங்க தீபம் எல்லாம். இப்பதான் நம்ம பித்தாம்பரி அப்படின்ட்டு மாறிட்டோம். ஆனா அந்த காலத்துல இந்த மாரி தான் புளியில தான் நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட சில பேர் புளியில தான் கிளீன் பண்றாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. புளி கொஜ்ஜு பாத்தீங்களா? 1 கிலோக்கிಂತ கம்மி புளிக்கு இந்த அளவுக்கு வந்து புளி கொஜ்ஜு வந்திருக்கு. இதுலவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இந்த சின்ன ஸ்பூன்னால 2 ஸ்பூன் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கரெக்ட்டா சேர்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, டைரக்ட்டா ஸ்டவ் மேல வச்சுட்டு, ஒரு 20 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. அவ்வளோதான். இது மறுபடியும் நடுவுல வந்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு முறை மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கணும்னா, ஒரு 20 மினிட்ஸ் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நடுவுல பிளேட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு சிம்ல வச்சுக்கிட்டு எடுத்து பாருங்க. இல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பாருங்க. இல்லன்னா மூஞ்சி மேல எல்லாம் பட்டு கொப்பளம் வந்துடும். ஸோ உஷாரா பார்த்துக்கணும். நம்ம இறக்குறப்ப கூட ஒண்ணு சிம்ல வச்சுக்கணும். இல்லன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கணும். அவ்வளோதான் 20 மினிட்ஸ் ஆன பிறகு கலர் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த மாரி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். 20 மினிட்ஸ் அவ்வளோதான். நானு இது எப்படி குழம்புல ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே இன்னைக்கு வந்து காரக்குழம்பு வச்சிருக்கிறேன். இதுல இன்னும் புளி வந்து ஆட் பண்ணல. ஏன்னா புளி கோஜி பண்றதுக்குள்ள குழம்பே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகி அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுனால புளி கோஜி ப்ரிப்பேர் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். இல்லைன்னா ஸ்டவ் மேல குக் ஆயிட்டு இருக்கும் இல்லையா குழம்பு, நம்ம புளி தண்ணி எப்போ ஆட் பண்ணணுமோ அந்த டைம்ல வந்து புளி கொஜ்ஜு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கணும். நான் வந்து இங்க ஒரு பாதி ஸ்பூன் கூட சேர்க்கலாம். ஏன்னா நாங்க புளி வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுவோம். ஸோ பாதி ஸ்பூன் ஆட் பண்ணதும் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. இது நல்லா சூடு ஆறுன பிறகு ஒரு பிளாஸ்டிக் டப்பாலவோ இல்ல இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லவோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். தயவு செஞ்சு ஸ்டீல் டப்பால ஸ்டோர் பண்ணாதீங்க. புளி இல்லையா, ஸ்டீல் டப்பால போட்டோம்னா கெட்டு போயிடும். ஒரு மாதிரி துரு புடிச்சிடும். ஸோ அதனால ஸ்டீல் டப்பா மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஜாரோ இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவோ யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியா முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இது ஒரு முறை
ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு புளி ஊற வைக்கணும் அப்படின்ட்டு கவலையே கிடையாது. கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். ட்ரை பண்ணிடுவீங்க இல்லையா? ட்ரை பண்ணுங்க. எனக்கு 2 ஜார் அளவுக்கு கொஜ்ஜு வந்து ரெடியா இருக்கு. நீங்க கொஞ்சமா கூட ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சா அதுக்கப்புறம் இந்த மாரி ஜாஸ்தி ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஜார்ல சேர்த்திருக்கிறேன் இல்லைங்களா? அது வந்து அடிக்கடிக்கு எடுக்க முடியாது. வெயிட்டா இருக்கும். கை தவறி விழுந்தாலும் உடைஞ்சு போயிடும். அதனால சின்ன ஜார்ல கூட நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இருக்கட்டுமா? பாய் பாய்.